ஏழாம் வகுப்பு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் கற்பவை கற்றபின் உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பேச்சு வழக்கு தொடர்களுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர்களை எழுதி வருக. எடுத்துக்காட்டு: பேச்சு மொழி: அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். எழுத்து மொழி: அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும். பேச்சு மொழி: நீ குளிச்சிட்டயா? எழுத்து மொழி: நீ குளித்து விட்டாயா? பேச்சு மொழி: நான் தூங்குகிறேன். எழுத்து மொழி: நான் தூங்குகிறேன். பேச்சு மொழி: கடைக்கு போயிட்டு வர்றான். எழுத்து மொழி: கடைக்கு போய்விட்டு வருகிறான். பேச்சு மொழி: நல்லா ஆட்டம் போடுறார். எழுத்து மொழி: நன்றாக ஆட்டம் போடுகிறார். பேச்சு மொழி: எல்லாத்தையும் முடிச்சிட்டான். எழுத்து மொழி: எல்லாவற்றையும் முடித்து விட்டான். பேசும்போது சில நேரங்களில் சொற்களின் இறுதியில் உகரம் சேர்ந்து ஒலிப்பது உண்டு. ஆ என்னும் எழுத்து இகரமாக மாறுவதும் உண்டு. அவ்வாறு ஒலிக்கும் சொற்களை எழுதி அவற்றுக்கு இணையான எழுத்து வழக்குச் சொற்களையும் எழுதுக. எடுத்துக்காட்டு: சொல்லு சொல், நில்லு நில், வந்தியா வந்தாயா, சாப்பிட்டியா சாப்பிட்டாயா, பல்லு பல், போனியா போனாயா, சொல்லு சொல், பார்த்தியா பார்த்தாயா. மதிப்பீடு: சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. மொழியின் முதல் நிலை கேட்டல், பேசுதல் ஆகியனவாகும். 2. ஒலியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். 3. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. 4. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர். சரியா தவறா என எழுதுக. மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. சரி. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது. சரி. பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி. தவறு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். தவறு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். சரி. ஊடகங்களை வகைப்படுத்துக. வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள், நூல்கள், திரைப்படம், மின்னஞ்சல். எழுத்து மொழி செய்தித்தாள், நூல்கள், மின்னஞ்சல். பேச்சு மொழி வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம். குருவினா 1. மொழியின் இரு வடிவங்கள் யாவை? பேச்சு மொழி, எழுத்து மொழி என்பன மொழியின் இரு வடிவங்கள் ஆகும். 2. பேச்சு மொழி என்றால் என்ன? வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி ஆகும். 3. வட்டார மொழி எனப்படுவது யாது? பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். எடுத்துக்காட்டாக, இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு, இருக்குது, கீது என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாகச் சொல்லுவர். சிறுவினா 1. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளுள் 4 விளக்குக. 1. பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். 2. பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் அதிகமாக இருக்கும். எழுத்து மொழியில் உணர்ச்சிகள் குறைவு. 3. பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணைவதால் அது
எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடம் இல்லை. 4. பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு. திருத்திக் கொள்ள வாய்ப்பும் இல்லை. எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவது. பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு உண்டு. 2. கிளை மொழிகள் எவ்வாறு உருவாகின்றன? ஒரே மொழியை பேசும் மக்கள் வெவ்வேறு இடங்களில் வாழ்வது உண்டு. வாழும் இடத்தின் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவை காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளை மொழி என்பர். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழிகள் ஆகும். சிந்தனை வினா: இலக்கியங்கள் காலம் கடந்தும் அழியாமல் வாழ்வதற்கு என்ன காரணம் என்று கருதுகிறீர்கள்? மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியே காரணம். பல 100 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதாலேயே இன்றும் அழியாமல் இருக்கின்றன.